தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்தே நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வின் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். ஆண்டவரே, உம் ஒழுங்குமுறைகளை பற்றி நான் அரசு முன்னிலையில் பேசுவேன், வர்க்கமுற மாட்டேன். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சி உறுகின்றேன், அவற்றை பெரியதும் விரும்புகின்றேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நினைவு கூறுகின்ற விழா. அவருடைய சிறைச்சேதம் செய்யப்பட்ட விழான்னு சொல்லுவார். பாடுகளை நினைவு கூறுகின்ற விழா. இந்த விழாவிலே புனித யோவானை போல நாங்களும் இறைவனுக்கு வந்த இறைவாக்கினர்களாக வாழ வரம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற இன்பகுமார் நெய்மர் முதலாவது பிறந்த நாள், முதலாம் வருடம். அவருக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இவருக்கு தேவையான அருள் வரங்களை நிறைவாக கொடுக்க சுபிப்போம். இன்னும் அமில் ஜூட் மேரி திருமண நாள், ஜேம்ஸ் ஜெகநாதன் ஜேசிலி தங்களுடைய திருமண நாள். இவர்கள் இருவரும் இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து நன்றி கூறுகின்றார்கள். இந்த தம்பதியர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். இந்த ஆண்டன் இம்மானுவேல் தங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார். ஆண்டவர் இவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். மரியன்னையிடம் தங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்தினர் மன்றாடுகின்றார்கள். இன்பகுமார் ரிகானா நோயிலே இருந்து குணம் பெற வேண்டும் என்று வேண்டப்படுகின்றார். இவருடைய நோயை இறைவன் தொட்டு குணப்படுத்த மன்றாடுவோம். இறந்து போன முடியப்பு மரியதாஸ், மோசே தெக்லம்மா, ஜோசப் தோமஸ் மூர், அமிர்தநாதர் பிரான்சிஸ், டேமியன் டெரன்ஸ், வின்சென்ட் சஞ்சே, அந்தோனிமுத்து, ஜோன் ரேமன், கிரகோரி ஃபிலோமினா, சேவியர் மேரி ரோஸ், சேவியர் சுபாஜனா, ஜெராட் மேரி எமெல்டா, சைமன் ருசித்தம்மா, விக்டர் பேபி, மெண்டஸ் மெர்வினா முதலாவது வருடம், முடியப்பு ராசகுமார், அந்தோனி பிள்ளை ஜூலியட், பஸ்யாம்பிள்ளை மரிய சலோமை, பஸ்யாம்பிள்ளை மரியதாஸ் சாம்சன் ரோய், ராஜசேகரம் பாவை, தேவதாஸ் புஷ்பமணி, அருட்தந்தை பானிஃபஸ், அருட்தந்தை இமானுவேல், கேப்ரியல் மார்கரெட், மன்னர் ஆண்டனி பட்டம்மா, ஜோன் பேப்டிஸ்டா, செலஸ்டீனா, ஜூட் கேமரான், சனிஸ்லோஸ் பட்டு, பிரேமன் சாந்தி, ஜேமிஸ் மேரி ஜெனட் ஜூலியட், ஆல்ஃப்ரட் ஜோசப் இமானுவேல், இமாக்குலேட் இமானுவேல் ஆண்டன் ரவீந்திரகுமார், சபரிமுத்து ராயப்பு திரேசம்மா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்க மன்றாடுவோம். அன்பான சகோதரங்களே, இந்த ஆண்டுக்கான உறுதிபூசல் வகுப்புகள் இன்றைக்கு ஆரம்பமாகின்றது. இந்த ஆண்டிலே உறுதிபூசல் பெற தங்களை ஆயத்தப்படுத்தப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம்.
அதோடு எங்களோடு கடந்த ஒரு மாதமாக பணியாற்றிய அருட் சகோதரன் எங்களை இன்றைய நாளிலே இருந்தவர் தன்னுடைய மறை மாவட்டத்துக்கு திரும்பி செல்லுகின்றார். அவருக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவருடைய பணி வாழ்வும் அவருடைய குருத்துவ வாழ்வும் சிறப்படைய வேண்டும் என்று அவருக்காக நாங்கள் திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் திருமகனின் இறப்பையும் பிறப்பையும் முன் அறிவிப்பவராக இருக்க திருவிழமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம்முயிரை கொடுத்தது போல நாங்களும் படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீயோ உன் இடையை வருந்தி கட்டிக்கொள், புறப்படு. நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கமுறாதே. இல்லையேல் அவர்கள் முன் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடலின் பகுதியாக என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்முடன் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோது நான் வெட்கமுற விடாதேயே. உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரலும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டுக்கொள்ள. என் அடைக்கலை பாறையாக நீர் இருந்தரலும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டரலும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றேன். என் கடவுளே, பொல்லார் கையில் நின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீரருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது.
கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாளிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். நேர்மையாளர்களையும் என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உன் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறை அன்று என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினார். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்வதை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர்கள் தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தார். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகளச் செய்தார். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏனென் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டார். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன்னிலையில் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற நாளாகிய இந்த நாளிலே அன்னையாம் திருச்சபை எங்களையும் இந்த பாடுகளூடாக இறைவனுக்கு ஏற்றவர்களாக மாற அழைக்கின்றது. திருமுழுக்கு யோவானை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் இறைவாக்கினர்களுடைய வரிசையிலே இறுதி இறைவாக்கினர் என்று சொல்லப்படுகின்றார். சக்கரியா எலிசபெத்தினுடைய மகனாக பிறந்தார். இயேசுவுக்கு உறவினராக இருந்தார். பாலைவனத்திலே வாழ்ந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு விரதம் பிடித்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக்கொண்டார். இப்படியாக அவர் பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் அவரை போல பேறு பெற்றவர் அவரும் இல்லை என்று இயேசுவினாலே வாழ்த்த பெற்றவர். ஆகவே ஆண்டவருடைய பணிக்காக சிறப்பான முறையிலே தயாரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக திருமுழுக்கு யோவானை கொள்ளலாம். திருமுழுக்கு யோவானினூடாகத்தான் இயேசுவினுடைய வாழ்வும் பாடுகளும் முன்னறிவிக்கப்படுகின்றது. திருமுழுக்கு யோவானே இயேசுவை சுட்டி காட்டினார் என்றெல்லாம் நாங்கள் படிக்கின்றோம். இப்படியாக இறைவாக்கினராக வாழ்ந்த யோவானுடைய வாழ்வு இறுதியாக ஒரு கொடுமையான துன்பத்தினாலே, கொடுமையான செயலினாலே தண்டிக்கப்படுகிறதை, முடிவுக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான சகோதரங்களே,
ஒவ்வொரு இறைவாக்கினருடைய வாழ்வும் யோவானுடைய வாழ்வுக்கு வாழ்வை போல அமைய வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். இறைவாக்கினர்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் இறைவாக்கினர்கள் தான். நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய இறைவாக்கினர்கள் சொன்னால் இறைவனுடைய வாயாக செயல்படுகிறவர்னு சொல்லலாம். இறைவனுடைய வாயாக செயல்படுகிறவர்னு சொன்னால் ஆண்டவருடைய செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுகின்றவர்கள் இறைவாக்கினர்கள். இறைவாக்கினர்களை பொறுத்த மட்டிலே இறைவனுடைய ஆறுதலின் செய்தியையும் அவர்களுடைய செய்தி கொண்டு வரும். அவர் மற்றவர்களுக்கு இறைவனுடைய ஆறுதலின் செய்தியையும் கொண்டு வரும். அதே வேளையிலே மற்றவர்களுடைய மனதிலே பிரச்சனைகளையும் உருவாக்கும் ஆண்டவருடைய இறைவாக்கினருடைய வார்த்தைகள். இறைவாக்கினருடைய வார்த்தைகள் ஆறுதலின் வார்த்தைகளாகவும் இருக்கும். அதே வேளையிலே கிளேசத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகின்றதாகவும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இது எங்களுக்கு ஆறுதல் தரும். அதே வேளையிலே எங்களுடைய வாழ்வை துன்பப்படுத்துகிறதாகவும் இருக்கும். எப்படியாக இருக்குமென்னு சொன்னால் கடவுளை நம்பி கடவுளுடைய இரக்கத்தை என்றுமே நம்பி வாழுகின்றவர்களுக்கு இறைவாக்கினருடைய வார்த்தைகள் ஆறுதலாகவும் அது அமைதி தருகின்றதாகவும் இருக்கும். பாவத்திலேயும் துன்பத்திலேயும் அநீதியும் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறவருடைய வாழ்க்கையில் இறைவனுடைய வார்த்தை பிரச்சனையாக சவால் நிறைந்த துன்பம் தருகிறதாக அமையும். யோவானுடைய செயலும் அதே மாதிரியாக தான் இருந்தே நாங்கள் பார்க்குறோம். ஏரோது யோவானை விரும்பினார். அவருடைய தூய்மையையும் அவருடைய நல்ல வாழ்வையும் பார்த்து யோவான் ஏரோதுக்கு அவரை பிடித்திருந்தது. இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான சூழ்நிலையினாலே அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தீய நடத்தையினாலே அவன் இறைவாக்கினருடைய வார்த்தையை கேட்டு பயந்தான், துன்பப்பட்டான். ஆகவே அன்பான சகோதரங்களை நாங்களும் இதே மாதிரியாக தான் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய செயல்கள் எங்களை பல வேளைகளிலே ஆறுதல் படுத்தும். அதே வேளையிலே சில வேளைகளில் என்றாலும் கரைச்சல் படுத்தும், துன்பப்படுத்தும். அப்படியே நான் இப்படி ஆண்டவர் இப்படி சொல்கிறேன், நான் இப்படி வாழ்கிறேன் என்று எங்களை துன்பப்படுத்தும். அதே மாதிரியாக தான் நாங்களும் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கணும். அதே வேளையில் மற்றவர்களுக்கு கரைச்சலாகவும் இருக்கணும். துன்பத்திலே தீமையிலே வாழுகிறவர்களுக்கு எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கை கரைச்சல் கொடுக்கிறதாகவும் இருக்கத்தான் வேணும். ஆகவே ஒவ்வொரு இறைவாக்கினரும் ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே விதமாகத்தான் நாங்களும் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கணும். அப்படின்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது போல பலருக்கு சவாலாகவும் மாற வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லுகின்ற பொழுது அவருடைய தூய்மையற்ற வாழ்க்கை அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படணும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய வார்த்தையை தாங்கிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானிடம் அவருடைய பரிந்துரையை மன்றாடுவோம். எப்படியாக நீர் துணிவோடு திடத்தோடு பயப்படாமல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சியாக இருந்தீரோ அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாட்சிகளாக வாழ திருமுழுக்கு யோவானே எங்களுக்கு துணையாக இருமென்று தொடருகின்ற திருப்பலியிலே இறைவனை பார்த்து திருமுழுக்கு யோவானுடைய பரிந்துரையை மன்றாடி செபித்துக் கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். குடும்பத்தை உருவாக்கி காத்து வழி நடத்தும் அன்பு இறைவா, உலகெங்கும் பரவி கிடைக்கும் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகள் கடவுளின் அன்பினால் பிணைக்கப்படவும் தூய ஆவியின் துணையில் வலிமை பெற்று வாழவும் அன்பு அமைதி மகிழ்ச்சி போன்றவை குடும்பங்களால் நிறைவாக கிடைக்கவும் தேவையான வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆள்பவர்கள் நலன்களால் நிரப்பும் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமான விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு தொழில் செய்பவர், கடைநிலை ஊழியர்கள் என அனைவருக்கும் ஆதரவளித்து நாட்டை வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இறை பணியாற்றிட உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் மறுப்புகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் மதிப்பளிக்காமல் தூய ஆவியின் துணையுடனும் உலகெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதில் உறுதியுடன் செயற்படும் ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற அந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்து அவருக்கு தேவையான அருள்வரங்களை நிறைவாக கொடும். இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து உமக்கு நன்றி கூறி வேண்டுதல் புரிகின்ற குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தள்ளும். தங்கள் வாழ்க்கையிலே உண்மை அன்பு செய்கிற குடும்பங்களாக இவர்கள் இருக்க செய்தள்ளும். அன்பான ஆண்டவரே, பல்வேறு விதமான நன்மைகளை உமது அருளினாலே பெற்றுக்கொண்டு உமக்கு நன்றி கூறுகின்றவர்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, நோய்களிலே இருந்து விடுபட வேண்டும் என்றும் இன்னும் பல்வேறு தீமைகள் துன்பங்களிலிருந்து தாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுதல் புரிகின்ற ஒவ்வொருவருடைய வேண்டுதலை இறைவானீர் கனிவோடு ஏற்று அவர்களை ஆசீர்வதித்து குணப்படுத்தியள்ளும். இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் பேர் சொல்லி சபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வளித்தருளும். அவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கத்தினாலே மீட்கப்பட ஆறுதல் அடைய நித்திய வாழ்வை சுகரித்து கொள்ள நீரே அவர்களுக்கு இரக்கமாக இருக்கும். என அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே எங்களுடைய மாணவர்களுக்கு உறுதி பூசல் என்ற அருட்சாதனத்தை பெறுவதற்குரிய ஆயத்தத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது நீரே எங்களோடு இருந்தரலும், இந்த பிள்ளைகளோடு இருந்தரலும். ஆண்டவருடைய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஒரு முதிர்ச்சி அடைந்த கத்தோலிக்க பிள்ளைகளாக, கத்தோலிக்க இளைஞர் யுவதிகளாக இவர்கள் மாறுவதற்கு ஆண்டவரே நீர் இவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களிலே உடைய அருளினாலே நிரப்பி இந்த நாட்களிலே இவர்களும் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்குரிய முறையிலே தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள தேவையான அருளை கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாய் தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாய் தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. என்னுயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் நுணர்வுகள் உறவுகள் என் உள்ள திறமைகள், என்னுயிரும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள், தந்தாய் ஏற்றுக்கொள். யாவும் உந்தன் கருணையின் கோடைகள், தந்தாய் ஏற்றுக்கொள், தந்தாய் ஏற்றுக்கொள். ஏழை என்னை காணிக்கையாய் தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புண்ணியத்திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பால நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து இரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறு பாதைகளை செம்மைப்படுத்த நாம் உங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்களும் அது புனிதமாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்த அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தான் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கு ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரவும் பெறு பெற்றார். ஆவே ஆற்றல் மிகுந்த மன்னவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது மகிழ்ச்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். உன்னகமும் மன்னகமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். மது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் மனிதர்களாக வாழ வேண்டும் என்று மன்றாடி செபிப்போம். உன்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் உயர்ந்தென போற்றப்பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் மண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு இந்த வாழ்வு. திருவுடல்
ஒரு போது முனை பிரியா நிலையான உறவும் வேண்டும் என்னுடல் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும் ஒரு போது முனை பிரியா நிலையான உறவும் வேண்டும் என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல் வேண்டும் நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாகவா இறைவா ஒரு போது முனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தால் உன்னாமம் நான் சொல் வேண்டும் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய் உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டே தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன் ஒரு போது முனி பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும் என்னுடல் கூர் எரிந்தாலும் முன்னா நான் சொல்ல வேண்டும் நீ தேடும் மான் போல தேடி வந்தேன் நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன் நீ தேடும் மான் போல தேடி வந்தேன் நீரின்றி வாழ்வில் என்றுணர்ந்தேன் என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீராளும் தெய்வம் என்னுள்ளே வாழும் தெய்வம் என்னை நீராளும் தெய்வம் என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய் நிதமென் பாதை முன்னே நீதானே சென்றாய் உன்னோடு நான் வாழுவேன் ஒரு போது முனை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தால் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும் ஒரு போது முனை பிரியா நிலையான உறவும் வேண்டும் என்னுடல் கூட எரிந்தால் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும் நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே நீங்காத நிழலாகவா இறைவா ஒரு போது முனை பிரியா நிலையா உறவொன்று வேண்டும் என்னுடல் கூட எரிந்தால் முன்னாமம் நான் சொல்ல வேண்டும் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய் உன் கையில் என்னை நீ பொறித்தாய் பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய் ஏன் என்னை நீ தெரிந்தாய் என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய்
என் வாழ்வில் ஏன் நுழைந்தார்? உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டே தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன் உன்னோடு நான் வாழுவேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான் உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால் முன்னாமல் நான் சொல்ல வேண்டும். ஜூபிலி ஆண்டுக்கான சபம். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகன மங்கள் சௌரமாய் இயேசு கிறிஸ்துவில் நீரு வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் மூடியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மேல் மண்டலச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மன்னகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளையும் மீட்பொழிவீராக. ஜூபிலியின் அருள் உன்னத செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பணிகளான உம்மிடம் உங்களத் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோம். யோவான் பதிலுரையாக கூறினார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பினாலை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் முற்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதைக் கண்டு மகிழ்வு அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. நன்மைகள் செய்த ராஜாவுக்கே நன்றி 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 பலி. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. எம்மாவூரிலே அப்பத்தை உடைத்து கண்கள் திறந்தவரே, பார்வை வேண்டும் உம்மை பார்க்க உயிருள்ள உந்தன் பலிதனிலே. ஆராதனை 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 ஆராதனை. என்னில் எழுந்த இயேசுவுக்கே ஆராதனை
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.